மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக தலைவர் விஜயை ஊழல்வாதி என கடுமையாக விமர்சித்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வி கேட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்க வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையா இருக்கு. ஆனா கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். முதல்வர் தொடர்ச்சியாக கடிதம் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னு எழுதியிருக்காரு. பேருக்கு எழுதுறாரு, பேருக்கு எழுதுதான். ஏங்க, செல்லாத நோட்டுக்கு நோட்டு இருக்குது, செல்ல யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பத்தி பேசி என்ன பண்ணி, அது அவரு செல்லாத நோட்டு மாதிரி. முன்னாள் முதல்வர் செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு. ஆனா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அவர்கள் ஆட்சியில் பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த எங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது, அந்த அடிப்படையில் கொடுப்போம். யாரை போட்டா ஜெயிக்கும், யாரை போட்டா பெண் வளர்ப்பு, எந்த இடத்துல எந்த தொகுதியில் பெண் வளர்ப்பு இன்னைக்கு வலிமையா இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வளர்ப்பு நிறுத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னோடியா இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.